Good morning everyone. I am Mother. Today ML Agarwal, Class 8 Max, Exercise 1.1. Add the following: 4 by 7 and minus 5 by 7. So ரெண்டு நம்பரையும் ஆட் பண்ண போகிறோம். இதில் பார்த்திங்கன்னா டினாமினேட்டர் சேமாக இருக்குது. டினாமினேட்டர் சேமாக இருக்கும்போது ஈஸியாகவே ஆட் பண்ணிடலாம். ஸோ கொஷின் எடுத்து எழுதிக்கலாம். 4 by 7 plus minus 5 by 7. ஸோ ரெண்டு நம்பரை ஆட் பண்ண போகிறோம். ரெண்டு நம்பரை ஆட் பண்ணும்போது டினாமினேட்டர் சேமாக இருக்குது. ஸோ டினாமினேட்டர் சேமாக இருக்கும்போது நம்ம ஈஸியாகவே பண்ணலாம். ஸோ 7 காமனாக போட்டுட்டு 4 ப்ளஸ் மைனஸ் 5. ஸோ ப்ளஸ் இன்ட்டு மைனஸ். ப்ளஸ் இன்ட்டு மைனஸ்னால் ஆல்ரெடி ஃபார்முலா தெரியும். ப்ளஸ் இன்ட்டு மைனஸ். ஸோ வேல்யூ மைனஸில் எழுதணும். சைனை சேஞ்ச் பண்ணணும். சேஞ்ச் பண்ணலாமா? 4 minus 5 by 7. ஸோ 4லேருந்து 5 மைனஸ் பண்ணோம்னா நம்மளுக்கு -1. கிரேட்டர் நம்பர் சைன் போடணும். ஸோ 1 போடாச்சு. ஸோ ஆன்சர் இஸ் 4 by 7 plus minus 5 by 7 equal to -1 by 7. So this is the answer. So 7 by -13 and 4 by -13. ஸோ இப்போ இந்த ரெண்டு நம்பரையும் ஆட் பண்ண போகிறோம். டினாமினேட்டர் சேமாக இருக்குது. சேமாக இருக்கும்போது ஈஸியாகவே பண்ணிடலான்னு சொல்லியிருக்கேன். ஸோ கொஷின் நம்ம ட்ரை பண்ணிக்கலாம். டினாமினேட்டர் மைனஸில் இருக்கும்போது நம்ம பாசிட்டிவ் டினாமினேட்டராக சேஞ்ச் பண்ணணும். ஸோ we need to change the positive denominator. ஸோ பாசிட்டிவ் டினாமினேட்டராக சேஞ்ச் பண்ணுறதுக்கு என்னென்ன ஏற்கனவே பார்த்துருக்கோம். மைனஸால் மேலே கீழேயும் மல்டிப்ளை பண்ணணும். அதாவது சிம்பிள் லைக் 7 by -13 இன்ட்டு -1 இன்ட்டு -1. ஸோ இதை வச்சு மல்டிப்ளை பண்ணால் நம்மளுக்கு பாசிட்டிவ் வந்துடும். ஸோ சேம் இதுலேயுமே மைனஸ் டினாமினேட்டர் இருக்கிறனால அந்த நம்பரையுமே நம்ம -1 வச்சு நம்ம மேலே கீழே மல்டிப்ளை பண்ணுறோம். -1 by -1. ஸோ 7 - 1 -7. -13 into minus +13 plus -4 by +13. So plus into minus. டினாமினேட்டர் ஒரே மாதிரி வச்சு ஒரே மாதிரி இருக்கிறனால 13 போட்டுட்டு -7 plus -4. ஸோ ஆட் பண்ண என்ன வரும்? நியூ -11. So answer. Second sum, simplify. -4 by 9 plus 2 12 by 13. ஸோ இதில் இப்போ ரெண்டு டினாமினேட்டரும் பார்த்திங்கன்னா டிஃப்ரெண்ட்டாக இருக்குது. இப்போ டினாமினேட்டர் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும்போது நம்ம என்ன பண்ணணும்? சேம் டினாமினேட்டரை சேஞ்ச் பண்ணி தான் நம்ம ஆட் பண்ண முடியும். டிஃப்ரெண்ட் டினாமினேட்டராக இருக்கும்போது நம்ம நார்மலாக ஆட் பண்ண முடியாது. சரியா?
ஸோ இப்போ டினாமினேட்டரை சேஞ்ச் பண்ணி சேம் டினாமினேட்டராக மாற்ற போகிறோம். So 4 by 9 minus 4 by 9 plus 2 by 12, 13. So first mixed fraction இருக்குது. So mixed fraction இருக்குது fraction மாற்றிக்கலாம். That's 4 by 9. So எப்படி மாற்றுறது அப்படின்னா டினாமினேட்டரையும் ஹோல் நம்பரையும் முதல் மல்டிப்ளை பண்ணிவிட்டு நியூமரேட்டரை ஆட் பண்ணணும். ஆட் பண்ணால் ஃப்ராக்ஷன் நம்பராக சேஞ்ச் ஆகிடும். ஓகேவா? ஸோ minus 4 by 9 ப்ளஸ் ஸோ ரெண்டையும் மல்டிப்ளை பண்ணால் 26 வரும். 26 + 12 38. ஸோ டினாமினேட்டரில் பாருங்க. இப்போ இது ரெண்டுக்குமே டினாமினேட்டர் சேஞ்ச் பண்ணுறதுக்கு நம்ம எல்சிஎம் எடுப்போம். ஸோ எல்சிஎம் எடுத்தோம்னா இப்போ இங்கே 9 இருக்குது, இங்கே 13 இருக்குது. ஸோ ரெண்டுமே 13 இஸ் எ ப்ரைம் நம்பர், 9 இஸ் எ ஆட் நம்பர். ஸோ இப்போ நீங்கள் எல்சிஎம் எடுத்தாலுமே ஒரே கான்செப்டில் தான் வரும். மல்டிப்ளை பண்ணாலே அந்த ஆன்சர் நம்ம வந்துடும். ஸோ எதுக்கும் நான் உங்களுக்கு எடுத்து காட்டுறேன். ஸோ 3னா இந்த 13 அப்படியே இது பண்ணிடலாம். 1 13. ஸோ 13 1 1. ஸோ 3 × 3 × 13. ஸோ எல்லாத்தையும் மல்டிப்ளை பண்ணால் 117 வரும். இப்போ பார்த்தீங்கன்னா இது 9, இது 13. ஸோ 9ஐயும் 13ஐயும் மல்டிப்ளை பண்ணலே 117 தான். -4 by 9. ஸோ 9 117 மாற்றணும். 117 மாற்றணும்னா என்ன பண்ணணும்? மேலே கீழேயும் 13 வச்சு மல்டிப்ளை பண்ணிடலாமா? ஸோ கீழே எதை வச்சு மல்டிப்ளை பண்ணுறோமோ மேலேயும் அதை வச்சு தான் மல்டிப்ளை பண்ணணும். இங்கே 13 இருக்குது. அப்போ 13 இருந்துச்சுன்னா மீதி 3 × 3 9. அப்போ 9ஐ வச்சு தான் மேலேயும் கீழேயும் மல்டிப்ளை பண்ணணும். ஓகேவா? ஸோ இது ரெண்டையும் மல்டிப்ளை பண்ணால் நம்மளுக்கு வருகிறது -52 by 117 ப்ளஸ் ரெண்டையும் மல்டிப்ளை பண்ணால் வருது 342 by 117. ஸோ டினாமினேட்டர் சேமாக இருக்கும் போது ஆஸ் யூஷுவல் நம்ம ஒரு டைம் செஞ்சிடலாம். 117 -52 + 342. ஓகேவா? சரி, இங்கே ப்ளஸ் இன்ட்டு மைனஸ் இல்லையா? இல்லை, இதோட வேல்யூ சைன் ப்ளஸ் தான். ஸோ இது ப்ளஸ் இன்ட்டு ப்ளஸ் தான். ஸோ நம்மளுக்கு இங்கே சைன் எந்த சேஞ்சஸும் கிடையாது. ஃப்ரண்ட்டில் மைனஸ் இருக்கிறது இட்ஸ் நாட் அ ஃபார் நமக்கு சைனில் உள்ளே இருக்கிற சைனில் எந்த ஒரு இதுவுமே டிஸ்டர்ப் ஆகாது. ஆனால் வேல்யூ ரெண்டையுமே நம்ம என்ன பண்ணுவோம்னா மைனஸ் பண்ணி தான் எழுதுவோம். ஏன்னா டிஃப்ரெண்ட் சைனில் இருக்கும்போது வேல்யூஸை மைனஸ் பண்ணி தான் எழுதுவோம். ஸோ இதை ரெண்டையும் மைனஸ் பண்ணி எழுதணும்னா நமக்கு வருது 290 by 117. அது 342 -52 மைனஸ் பண்ணும்போது 290 வரும். ஓகேவா? சரி, இப்போ 290 எப்படியே விட்டுடலாமா? இப்படியே விட முடியாது. ஏன்னா நம்மளுக்கு கொஷினில் பார்த்தீங்கன்னா மிக்சர் ஃப்ராக்ஷன் இருக்குது. ஸோ மிக்சர் ஃப்ராக்ஷனில் இருக்கும்போது நீங்கள் இந்த நம்பரை மிக்சர் ஃப்ராக்ஷனாக மாற்றி தான் எழுதணும். ஸோ நம்ம மிக்சர் ஃப்ராக்ஷனை மாற்றுறதுக்கு என்ன பண்ணணும்? டிவைட் பண்ணணும். 117 290 டிவைட் பண்ணணும். ஸோ பண்ணோம்னா 234 மைனஸ் பண்ணோம்னா 56. ஸோ ஆன்சர் இஸ் ஹோல் நம்பரை இங்கே போடணும், ரிமைண்டர் இல்லை. ஸோ திஸ் இஸ் ஆன்சர். இந்த ஆன்சர்
ஆன்சர் எடுத்து எழுதிடலாமா? -4/9 2 12/13 ஆட் பண்ணால் நம்மளுக்கு 2/5617 ஆன்சர். இப்போ இந்த 2 நம்பர்ஸையும் ஆட் பண்ண போகிறோம். 11/-7 ப்ளஸ் மீன்ஸ் 8 2/3. ஸோ இந்த ரெண்டு நம்பர் இப்போ இதில் பார்த்தீங்கன்னா டினாமினேட்டர் வேறையாக இருக்குது. டினாமினேட்டர் வேறையாக இருந்தாலே நம்மளுக்கு என்ன பண்ணணும், எல்சிஎம் எடுத்து தான் செய்யணும். அப்போ தான் ஆட் பண்ண முடியும், நார்மலாக ஆட் பண்ண முடியாது. எல்சிஎம் எடுத்துகிட்டு டினாமினேட்டர் ரெண்டையும் சேம் ஆக்கினதுக்கப்புறம் தான் நம்மளால் செய்ய முடியும். அப்படின்றப்ப சரி ஓகே அது ஓகே. ஆனால் இப்போ நம்மளுக்கு இன்னொரு இதில் இருக்குது, இதில் டினாமினேட்டரில் மைனஸ் சைன் இருக்குது. ஸோ மைனஸ் சைன் இருந்துச்சுன்னா நம்மளால் பண்ண முடியாது. ஸோ டினாமினேட்டரை பாசிட்டிவ் சைன் தான் மாற்றணும். ஸோ இதையும் நம்ம பண்ணணும். ஸோ பண்ணலாமா? I will write the question. So first நம்ம பாசிட்டிவ் சைனாக மாற்றிடலாமா? 11-7. ஸோ பாசிட்டிவ் சைனாக மாற்றுறதுக்கு என்ன பண்ணணும்னா -1ஆல் மேலேயும் கீழேயும் மல்டிப்ளை பண்ணணும். ஸோ -1/-1 8/2 3 பண்ணோம்னா -11/7 ப்ளஸ் 8 2/3. மிக்சர் ஃப்ராக்ஷனில் இருக்கிறத ஃப்ராக்ஷனாக மாற்றிடலாமா? -11/7 plus 3 into 8 plus 2. So -11/7 plus இதை மல்டிப்ளை பண்ணி வரும்போது நம்மளுக்கு என்ன வரும்? எல்லாத்தையும் இது ரெண்டையும் மல்டிப்ளை பண்ணிவிட்டு 2ஆல் ப்ளஸ் பண்ணோம்னா நம்மளுக்கு 26/3. ஸோ இப்போ என்ன பண்ணணும், அடுத்து நெக்ஸ்ட்டு எல்சிஎம் எடுக்கணும். ஏன்னா டினாமினேட்டர் வேறையாக இருக்கிறனால அடிஷன் பண்ண முடியாது. ஸோ எல்சிஎம் எடுக்கணும். எல்சிஎம் ரெண்டுமே வந்து ப்ரைம் நம்பர்ஸ்ன்றப்ப டேரெக்டாகவே மல்டிப்ளை பண்ணியே நம்ம ஆன்சர்ஸை போட்டுடலாம். எல்சிஎம் 7 21. ஸோ கண்டுபிடிச்சிச்சு. அடுத்து டினாமினேட்டர் சேஞ்ச் பண்ண ஆரம்பிப்போமா? -11/7 ஸோ 21 டினாமினேட்டர் 21 வரணும். அப்போ எதை வச்சு மல்டிப்ளை பண்ணணும்? 3 வச்சு மல்டிப்ளை பண்ணால் மாறும். சாரி, ஐ வில் சேஞ்ச் தி பென். அப்போ -26/3. இது 3 இருக்குது, இங்கே 7 வச்சு மேலே கீழே நம்ம மல்டிப்ளை பண்ணணும். ஓகேவா? ஸோ இது ரெண்டையும் மல்டிப்ளை பண்ணால் நம்மளுக்கு வர ஆன்சர் -33/21 ப்ளஸ் இது ரெண்டையும் மல்டிப்ளை பண்ணால் 182/21. ஸோ டினாமினேட்டர் ரெண்டும் சேமாக வந்துருச்சுன்னா காமனாக 21 போட்டு -33 + 182. ஸோ இது இப்போ டிஃப்ரென்ஸ் என்ன இருக்கும்போது என்ன பண்ணணும்? வேல்யூவை மைனஸ் பண்ணணும். வேல்யூவை மைனஸ் பண்ணோம்னா நம்மளுக்கு 149/21 வரும். சரி, இப்போ மிக்சர் ஃப்ராக்ஷனில் இருக்கிறத ஃப்ராக்ஷனை மாற்றிடலாமா? ஃப்ராக்ஷனாக இருக்கிறத மிக்சர் ஃப்ராக்ஷனாக மாற்றலாமா? ஏன்னா வந்து நம்மளுக்கு அப்போ தான் வந்து ஆன்சர்ஸ்க்கு இங்கே மிக்சர் ஃப்ராக்ஷனில் ஆன்சர் கொஷின் கொடுத்துருக்கறனால நம்ம ஃப்ராக்ஷனில் இதை இன்னும் வந்து கொஞ்சம் சிம்பிளை பண்ணி மிக்சர் ஃப்ராக்ஷனில் நம்ம எழுதலாம். மிக்சர்னா நார்மல் டிவிஷனில் பண்ணிங்கனாலே மிக்சர் ஃப்ராக்ஷன் எழுதலாம். பண்ணலாமா? 149/21. ஸோ 7 147. 21 7s are 147. So minus பண்ணோம்னா 2. So answer is 7 a whole number 2/21. So answer எடுத்துடலாம்.
11 minus 7 plus 8 by 2 3. Answer is 7 to 21. That's the answer.